இன்னைக்கு என்ன அட்வைஸ்னா, சொந்தமாக உழைச்சி சம்பாதிச்சு சொத்து எதுவும் வாங்காத ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அதாவது அந்த ஃபேமிலி பெரிய பணக்கார ஃபேமிலியாக இருக்கலாம், ஒரு நிறைய சொத்தெல்லாம் இருக்கலாம். ஆனால் பரம்பரையாக வந்த சொத்து இல்லைன்னா அப்பா கிட்டேருந்து வர்ற சொத்துன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் அடிமையாக இருக்கணும். ஹஸ்பண்டுக்கு அவங்க வாயே திறக்க இடம் இல்லை, எதுனாலும் மிரட்டுவாங்க வேற. அப்படின்னா நாங்கள் எங்கள் சொத்தை விற்றுருவோம், உங்களுக்கு எதுவும் தரமாட்டோம். ஆமாம், பெரிய சொத்து இப்போல்லாத சொத்து அப்படின்னா நம்மளும் அவங்களோட டிபெண்ட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி நம்மளும் இருக்கிற சுச்சுவேஷன் நம்மளை பழகிக்கணும். இல்லைன்னா காலம் ஃபுல்லாக அவங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும். அட போங்கடா, நீங்களும் உங்கள் சொத்தம், நீங்கள் உங்கள் சொத்து இல்லைன்னா எங்களுக்கு வேறு இது இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வாழணும். அப்போ தான் நம்ம சுயமரியாதையோட வாழ முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு அடிமையாக, அதாவது நம்ம என்ன காலையில் டாய்லெட் போனால் கூட பர்மிஷன் வாங்கி தான் போனோம், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும். ஓகே, ஸோ பி கேர்ஃபுல். சொந்தமாக சம்பாதிச்சு சொந்த காலில் நிற்கிற பையனை கல்யாணம் பண்ணு. ஓகே, தேங்க்யூ அண்ட் டேக் கேர். பை பை. மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட, நல்ல இப்படி குடும்பத்தை குழப்பும் நல்ல விஷயத்தோடு நான் வர்றேன். தேங்க்யூ அண்ட் டேக் கேர். பை பை.